அவர் ஐடி விங்ல இருந்திருக்காரு. இவரோட நண்பர்களை கொண்டு போய் இந்த தண்ணி அடிக்கிறாங்க. ஒரு சைஸ்ல சூழ்நிலையில 2 டீமுக்கும் இடையில பிரச்சனை வந்து இவங்க என்ன பண்றாங்க, அடிச்ச பாட்டிலாம் உடைச்சு தகராறு பண்றாங்க. பிரசாத் ஒரு டீம். அது மட்டும் இல்ல, இவங்க போன் பண்ணி இவங்க சப்போர்ட் இன்னொரு டீம் வராங்க. வந்து அந்த செல்வபாரதி டீம் அடிச்சிடறாங்க. அங்க பாரத கம்ப்ளீட்டா அடிச்சு உடைச்சிடறாங்க. இப்போ அவங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அவங்க உறுதியை போட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டுறாங்க. எஃப்ஐஆர் போட்டு இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. பார் ஓனர் அந்த மேனேஜர் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இது மாதிரி இங்க வந்து சேவை ஏற்படுத்திட்டாங்க. அதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. இப்போ இந்த பிரசாத் இவர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இவர் பேர்ல ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கு. அந்த பல வழக்குகள் எப்படின்னா, வேலை வாங்கி தர சொல்லி ஏமாத்துறது, சீட்டிங் பண்றது, இது மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கு. இந்த வழக்குலையும் வச்சு அவர் மூண்டாஸ் போடுறாங்க. அவரோட செல்போன் இருக்கு இல்லையா, அதை சிடிஆர் கால் டீடைல்ஸ் அதை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா சேலத்தை சேர்ந்த பிரதீப் குமார் அப்படிங்கிறது கூட ஒரு பழக்கம் இருக்கு. அந்த பிரதீப் குமார் இல்லாம இன்னொரு ஜான் அப்படிங்கிறது கூட பழக்கம் இருக்கு. அடிக்கடி பேசியிருக்காரு, இவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா, அவங்க வந்து அந்த ஜான்ங்கிறவர் வந்து கானா அப்படின்னு சொல்லி மேற்கு ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு நீக்ரோ இனத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஒசூர்ல தங்கியிருக்காரு. இவரு கூட இந்த பிரதீப் குமார் கூட உடனே அவங்க 2 பேரையும் செக்யூர் பண்ணி அவங்க விசாரிக்கிறாங்க. விசாரிக்கையில் தான் தெரியுது அவங்க தான் சப்ளை பண்றவங்க. அந்த கானா நாட்டை சேர்ந்தவர் தான் சப்ளை பண்றாரு. வெளிநாட்டுல இருந்து உள்ள கொண்டு வர்றாரு. அதை வந்து பிரதீப் குமார் வாங்கி பிரசாத் அது மாதிரி நிறைய பேருக்கு விற்கிறாரு. அவங்க வந்து ஒரு கிராம் கொக்கைன் வந்து 7 கிராம் 7000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை வாங்கி இவரு பிரசாத் 1 கிராம் 12000 ரூபாய்க்கு வித்திருக்காரு.